மாமலராய் நோக்குண்டா மேனையனோடங்காறு கொண்டிருப்பார் இருமீன் இரும்பிக்கு ஆண்டாலோ கபாமல் சார்வார்தமாக்கி தாயே சரஸ்வரியே ரபாமல் என்னாவில் குடியிருப்பாய் நிச்சயமாய் என்னாளோ நானே உனது கிருபை கொண்டு உலகமெல்லாம் நாங்கள் பாடே நாவில் வந்திருப்பாய் கல்லை மகளே ஆற்றாளே எங்கள் அபிராம வல்லியே அண்டமெல்லாம் போற்றாளே மாதுளம் போலிருத்தாளே ஏழடங்கு அங்குஷமும் கரும்போவில்லோ பொன்னியாக குடியிருக்கும் எங்கள் ஐயா காமராஜர் ஐயாவை வணங்கோ ஒரு திருநாளும் இல்லை. குமர குருவாரணே வெற்றி என்னை 10 வாரம் சுமந்து பெற்ற என்னை உருவாக பெற்றெடுத்த பாரா பெய்தா உலகமறு செய்வாய் குருவே நாடு நாடு என்றால் எந்த நாடையா எந்த நாடம்மா இந்த அகிலமெல்லாம் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய அகிலமெல்லாம் பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய நீர்வளம் நிலவளம் குடிவளம் பெருங்குடி மக்கள் வாழக்கூடிய இடம் சொன்னால் எந்த இடம் கூட்டத்தை பார்த்திருப்பீங்களா? எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியலா? நில்லு பாட்டு சரி நேத்து கூட படிச்சுட்டு தான் வீட்டுக்கு போனோம். இன்னைக்கு எந்த ஊருக்கு வந்திருக்கீங்க? எந்த ஊருக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? இதுக்கு சாப்பிட்டு தூங்க இல்ல சரி நினைச்சிராத கிடையாது. இந்த அகிலமெல்லாம் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய ஆலங்குளமான நகரில் இந்த பூலோக சீமையிலே பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய ஆலங்குளமான நகரிலே அதாவது யாரு இந்திய நாடார் சரி உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் சரி சார்பாக அதாவது என்னம்மா இன்னைக்கு யாரையா பிறந்த நாள்? யாருடைய பிறந்த நாள் அம்மா? எங்க ஐயா சரி கன்னியாக இருக்காரு. உங்க ஐயான்னு சொல்லிட்டீங்களா? யாரம்மா? எனக்கு மட்டுமா? இதுல இருக்கவங்க எல்லாத்துக்கும் தான். ஆமா எல்லாத்துக்கும் பெரியவர் அல்லவா? எங்க அப்பா அம்மாவை விட சரி அவரைத்தான் பெருசா இந்த உலகமே கொண்டாடுது. ஆமா உத்தமரம் உசந்தவரம் பெத்தவரம் பெரியவரம் கல்வி கண்ணை திறந்த கர்ம வீரர் காமராஜர் வீரா பிறந்த நாளை முன்னிட்டு எத்தனாவது பிறந்த நாள் அப்பா? எத்தனாவது பிறந்த நாள் அம்மா ஐயாவுக்கு? 122வது பிறந்த நாளை முன்னிட்டு 122வது திருவிழாவை முன்னிட்டு சப்தக்கன்னி பெற்றெடுத்த சான்றோர் குலம் அல்லவா? சத்திரியர் குலம் அம்மா. நம் நாட்டை ஆள பிறந்த குலம். இந்த நாட்டை ஆள பிறந்த குலம் நாடார் குலம். ஆமா ஆமோய்யா. பாடை அடிக்க ஓடை ஒடிய கூடை தொடார் குட்டை தொடார் என்று சொல்லி உயர்ந்த கிளை கட்டிய
இருக்கக்கூடிய செட்டி தோழா வாழைக்கு 2 குலை வர கண்ட வெள்ளையார். யாரு யாரு யாரம்மா? நம்ம ஐயா காமராஜர் நாடார் பெத்த பிள்ளைங்க தான். இரட்டை சங்கு விருது பெற்று இரட்டை சங்கு விருது பெற்றோர் அல்லவா? சப்தக்கனி வெற்றெடுத்த சான்றோர் குலம், சத்திரியர் குலம், சத்திரியர் குலம் அம்மா. நாட்டை ஆள பிறந்த குலம் நம் நாடார் குலம். சரி, அதாவது என்ன 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 இந்த ஐயா காமராஜர் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு, பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு ஸ்ரீ மாரியம்மன் கோயில் சார்பாகவும் இந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லப்பா, ஆமா ஆமோ, எங்க இருந்தா வந்திருக்காங்க பாரு, சுத்துப்பட்டு சீமையில இருந்தெல்லாம் வந்திருக்காங்க அல்லவா? எல்லாம் அண்ணங்கிட்டையும் சத்தம் கொடுத்துட்டோம். ஆமா ஆமோ, போன வாரம் எங்க ஊருக்கு வந்து இல்ல? ஆமா வந்தேன். இந்த ஊருக்கு 2 வாரம் கூட ஆவலையே வந்தோம். வந்தோம்ல. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்? இன்னைக்கு யார் யாரோட புண்ணியத்துல ஐயா காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் சில கிட்ட நாமளும் போதும் நினைச்சே பார்க்கல. அவர் பக்கத்துல வந்து உட்கார்ந்திருக்கோம் தாய். அதான் எடுத்து வச்சு பிறந்தாலும் கொடுத்து வச்சு பிறக்கணும். ஆமா கண்டிப்பா கொடுத்து வச்சு. இத்தனை வருஷம் வில்லுப்பாட்டு படிச்சிருக்கோம். ஐயா சிலைய போகும்போது வரும்போது டாட்டா தான் போட்டோம். ஆமா போகும்போது வரும்போது இன்னைக்கு போய் தொட்டே கும்பிட்டுட்டு வந்துட்டேன். வந்தாச்சுல்ல. யாரு யாரு யாரு? அவர் கால் வச்ச இடம் நம்ம பாலம் பட்டா போதும்ல, கை பட்டாலே. ஆமா ஆமோ. ஆகையினாலே என்ன என்னையா அவருடைய புண்ணியத்தாலே அத்தா மாரியம்மன் கிருபையினாலே கிருபையாலேயோ ஐயாவுக்கு பால் கொடை என்ன, அது மட்டுமா முளைப்பாரி விழா என்ன, அபிஷேகம் என்ன, பால் அபிஷேகம் என்ன, அடுத்து நம்ம வில்லுப்பாட்டு கொஞ்சம் படிச்சு பொங்கல் வச்சு கும்பிட்டு அழகென்ன, அவருடைய வசனத்தை கொஞ்சம் பாடிச்சு. சரி, அடுத்து எங்க சத்தியா அத்தை வில்லு படிச்சு முடிச்ச உடனே என் பிள்ளை மருமக இப்ப பாடுவா பாருங்க, கும்மி பாட்டா வைராதியா வீட்டுக்கு கொஞ்ச நேரம் ஆணையா ஆகி போச்சு, கொஞ்சம் நின்னுக்கோங்க. சரி, அதனால நாங்கள் பாடக்கூடிய கதைகளில் எந்த விதமான குற்றம் குறை இருந்தாலும் சரி, தாங்கள் பெற்ற குழந்தை ஒரு தவறு செய்தால் எப்படி தூக்கி போட்டு மிதிப்பீங்களோ, எப்படி அடித்து ஆதரிப்பீர்களோ? எங்களை அடிக்கணும்னு தோணாதுல? நமக்கு அடிச்சா 2 தானே, பச்சை மட்டை எடுங்க, செட்டார் செட்டார் குட்டுங்க. அதனால என்ன இவ்வளவு நாளும் சரி ஆத்தா மாரியம்மா பத்திரகாளி உப்புடாதி சுடலைய பத்தி தான் படிச்சிருக்கோம். இவ்வளவு நாளும் நம்மளும் ஒவ்வொரு கோயிலா போய் ஆமா ஆமா ஐயனாருக்கும் சாஸ்தாங்கதையும் மாயாண்டி சுடலைக்கும் மையான பேச்சுக்கும் தான் படிச்சுக்கிட்டு இருந்தோம். கரெக்ட். சரி, 2 வாரத்துக்கு முன்ன மயிலை சாஸ்தா கூட படிச்சோம். ஆமா ஆமா. ஆனா இன்னைக்கு எங்க ஐயா காமராஜரை பத்தி, ஆமா காமராஜரோட வாழ்க்கை வரலாறு பேசணும்ல, நம்மளால முடிஞ்சது. சரி, கண்டி எல்லாம் கரை கண்டாலும் இந்த உலகத்துல இல்ல. கிடையாது கிடையாது, கச்சது கல்லளவு கல்லாத உலகளன்னு சொல்வார்கள். வில்லுப்பாட்டு படிச்சுட்டு போயிருக்கோம். சரி, இன்னைக்கு செல்ல பார்த்து அதுல உள்ளத டூப்பா எடுத்து, ஆமா டூப்பா எடுத்து இன்னைக்கு பாட்டா பாடணும். ஆமா படிக்கணும். அதுக்காண்டி என்ன நான் எல்லாம் கத்தவன் நான் சொல்லலையே, களவாணி தொடர்ப்பம்மா எங்கள் 6 பேரையும் சரி எங்க கைய கூட்டி, ஆமா ஆமா இரு கரங்குப்பி சரி உங்களை வணங்குகிறோம். வணங்குகிறோம் அம்மா. உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாளே உயர்ந்தவாறு, உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாளே உயர்ந்தவாறு, அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு, அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு, உன்னை போல் உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாளே உயர்ந்தவாறு, அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு, அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு. அன்பிலே ஆழ்ந்த நிலை ஆற்றலிலே இமயமலை, அன்பிலே ஆழ்ந்த நிலை ஆற்றலிலே இமயமலை, ஆதரவு நிலை தரவே ஆலமரம் போன்றவரே, எத்தனையோ தலைவர் உண்டு இருந்தாலும் உமக்கினையோ, எத்தனையோ தலைவர் உண்டு இருந்தாலும் உமக்கினையோ, ஏழைக்கென பிறந்தவரே எங்கள் குலநாயகரே, உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாளே உயர்ந்தவரே, உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாளே உயர்ந்தவரே, அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு, அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு. வெள்ளையர்கள் காலத்திலே வேலிக்கம்பி சிறைதனிலே, வெள்ளையர்கள் காலத்திலே வேலிக்கம்பி சிறைதனிலே, நீ கண்ட கனவு எல்லாம் நினைவாக முடிந்ததையா, உன் புகழை பார்த்தாலே உரைத்திட ஓர் புலவர் இல்லை, உன் புகழை பார்த்தாலே உரைத்திட ஓர் புலவர் இல்லை, எழுந்தால வடித்தெடுக்க ஏழைகளும் போதவில்லை, நீ இன்றி நானும் இல்லை, நினைவின்றி எதுவும் இல்லை, ஊருக்கென பிறந்தவரே உத்தமரே காமராஜா, உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாளே உயர்ந்தவரே, உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாளே உயர்ந்தவரே, அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு, அன்னை சிவகாமி பெற்ற
தலைவர் கரைகள் போட கதைகள் பாட மாரியம்மா அருள் புரிவாய் அருள் புரிவாய் காமராஜர் கதைகள் பாட காமராஜர் கதைகள் பாட மகளே அருள் புரிவாய் ஐயா காமராஜர் கதைகள் பாட தாயே கலை மகளே அருள் புரிவாய் நாட்டிலே உலகம் நாடே நல்ல நாடே காவலர்கள் புகழும் நாடே புகழும் நாடே ஓலை நாளை பொழியும் நாடே பொழியும் நாடே உயர்ந்த தென்றல் வீசும் நாடே வீசும் நாடே ஆடிருந்து விளையாடும் ஆடிருந்து விளையாடும் தொகை விரித்தாடும் அங்கமாயிருந்து விளையாடும் மயில் தொகை விரித்தாடும் மாடு கட்டி போடுற சென்னை என்று கட்டி போரடி சென்னை என்று யானை கட்டி போரடி ஆனை கட்டி ஓரடிக்கும் எந்த நாடையா எந்த நாடு எந்த நாடம்மா அதாவது சரி எந்த ஊரு தெரியுங்களா எந்த ஊரு எந்த ஊரு அதான் விருதுநகர் சொல்லுவாங்க ஆமா விருதுநகர்னு சொல்லுவார்கள் ஆனா விருதுபட்டி நன்னகரம் விருதுபட்டி நன்னகரிலே விருதுபட்டி நன்னகரை சரி இப்பதான் வச்சிருக்காங்க விருதுநகர் 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 சொல்லி அங்க அழைப்பாங்க யார் யாரெல்லாம் ஆண்டு வாரா? ஐயா குமரசாமி நாடா குமரசாமி நாடா அவர் சிவகாமி எங்கோயா ஏ குமரசாமி ஐயா குமரசாமி நாடா ஐயா சிவகாமி பெண்கொடியோ அதாவது அந்த விருதுபட்டி என்னும் நன்னகர் நன்னகரிலே விருதுநகர் சீமையிலே விருதுநகர் சீமையில ஐயா குமரசாமி நாடார் குமாரசாமி நாடாருக்கும் அம்மா சிவகாமி அம்மையார் சிவகாமி அம்மையாலும் அதாவது என்ன என்ன இந்த ஐயா காமராஜருக்கு எப்படி இருக்கோ சரி அன்பு பண்பு பாசம் வீரம் விவேகம் வெற்றி ஆமா ஆமா எப்படி இருக்கும் அதை போல சரி அந்த விருதுபட்டி என்ற நன்னகரில் நன்னகரிலே அவங்க அப்பா குமரசாமி நாடாரும் குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாலும் அம்மையாலும் எப்படி ஆண்டு வந்தாங்க தெரியுமா எப்படி எப்படி அம்மா ஆண்டு வருகிறார்கள் ஆடுமில்லை மாடுமில்லை மாடுமில்லை குமத்தை வீடுமில்லை வீடுமில்லை இல்லை சுகமுமில்லை சுகமுமில்லை பேர்பட்ட மன்னரோ பேர்பட்ட மன்னரி அழகுடனே ஏறி செய்தார் பேர்பட்ட மன்னருக்கு அழகுடனே ஏறி செய்தார் அந்த விருதுபட்டி என்னும் ஊரிலே விருதுநகர் சரி மாநகரிலே ஆமா ஐயா சரி அந்த அம்மம்மா குமரசாமி நாடாரும் சிவகாமி அம்மையாளும் அம்மையாளுக்கும் அன்னையில இருந்து சரி இந்நாள் வர இந்நாள் வரையிலும் தனக்குன்னு சொத்து சுகம் செல்வம் பாக்கியம் மண் மனை ஆமா ஆமா வீடு வாசல் ஆடு மாடு அடுக்குமத்த வீடு எதுவுமே கிடையாதுப்பா கிடையாது கிடையாது அல்லவா இத்தனை பேர் இருக்கும் சரி யாராவது எந்த கெட்டாவது காமிக்காங்களா கிடையாது கிடையாதும்மா இப்படித்தான் ஆமா இப்படித்தான் இருக்கணும் இதை போல சரி அந்த விருதுநகர் மாவட்டத்தில் ஆமா அம்மம்மா ஐயா சரி குமரசாமி நாடாரும் குமாரசாமி நாடாரும் சிவகாமி அம்மையாளும் சரி கணவன் மனைவிங்கிற உறவு சும்மா வந்துச்சா என்ன என்ன என்னம்மா அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னா சரி இந்த ஐயா கேட்கணும் கேட்கணும் தானே இந்த ஐயா ஒரு வார்த்தை சொன்னா அந்த அம்மா கேட்கணும் அல்லவா கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர் சரி
யாராவது 999 சொல்றாங்களா? சொல்ல மாட்டார்கள் அம்மா. என்னம்மா அந்த காலம் இந்த ஆலங்களை அம்மலுக்கு போட்டு எங்க படிக்கிட்டு தாத்தா தைரியமா வச்சு காலம் கழிக்காரு. அது ஒரு பைத்தியக்கார காலம். இப்போ ஒத்தத்துல வீடே இருக்காது, ஒரு சொந்த வீடு இருக்காது. கிடையாது கிடையாது. ஆடிக்காரு அரக்கல நகை கேட்கான், சுருளுலாம் நிறைய கேட்கான். ஏன் கொண்டு அட வைக்கவா? எதுக்குன்னு தெரியல. நல்லா இருக்கு. சரி அவன் போட்டு கட்டவன் பிள்ளைய அப்படி அதான் நமக்கு பெருந்தன்மை என்னையா. அதனால ஆனா குமரசாமி நாடாருக்கும் அம்மா சிவகாமி அம்மையாளும் விட்டு கொடுத்து வாழ்வாங்க. சரி அதாவது என்ன என்ன தாய போல பிள்ளை, சரி நூலை போல சேலம். தாய போல பிள்ளை நூலை போல சேலம்னு சொல்லுவார்களே. அதாவது அவங்க அம்மா அப்பா எப்படி இருக்காங்களோ, அம்மா அப்பாவோட சீரு எப்படி இருக்கும் அதேதான் குழந்தையோட சீரும் இருக்கும். ஆமா சரி அந்த ஐயாவும் ஆமா விதை ஒண்ணு போட்டா சொரம் ஒண்ணா முளைக்கும். அது இல்லப்பா. கிடையாது கிடையாது. யாரு புறாவுக்கே பில்லடிச்சவனாச்சு. இருக்கணும்ல பேச முடியுமா? முடியாதுல்ல. பீடிச்சத போட்டுட்டு வந்து இருக்கோம், சீக்கிரம் முடிங்க. சரி அதானங்க. அப்படி இருங்க கொஞ்ச நேரம். சரி அதனால ஆமோ ஆமையா அந்த காமராஜர் ஆமம்மா எப்படி வளர்ந்தார், எங்கே பிறந்தார் தெரியுமா? எங்கேயும்மா. அதாவது அப்படி ஆண்டு வருகிற போது கொஞ்ச நாள் ஆச்சு. என்ன 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 இந்த ஐயா வந்து உழைப்புல, சரி அதாவது வேர்வை சிந்த வேலை பார்க்கணுமா? வேர்வை சிந்த வேலை பார்க்கணும் தான் யாரா இருந்தாலும். அடுத்தவங்க பொருளுக்கு அந்த காலத்திலயும் சரி ஆமா இப்பவும் சரி சரி யாரும் ஆசைப்படக்கூடாது. ஆமா ஆசை என்பதே படக்கூடாது அடுத்தவங்க பொருளுக்கு. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. சரி சாப்பாட மட்டும்தானே நஞ்சா நினைக்கும். ஆமா பணங்காசை யாராவது நஞ்சா நினைப்பீரா? கொண்டாங்கு நல்லா நினைப்பீ. சரி ₹1 கீழே கிடந்தாலும் எடுத்துட்டு ஓடிடுவோம். ஆமா ஏன்னா நம்ம அப்படி. சரி ஆனா ஐயா என்ன என்ன குமரசாமி நாடாரும் சிவகாமி அம்மாளும் விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க. அப்படி விட்டு கொடுத்து வாழும் போது வாழக்கூடிய வேலையில அந்த காலத்திலே அவ அம்மா இருக்காங்களே சிவகாமி அம்மா, தெருகொம்பல போய் தண்ணி அடிக்க போனாலும் சரிதான். சரி 10 பேர் நின்னாலும் உடனே குடத்தை கொண்டு நீட்ட மாட்டாங்க. எதுக்கு? அதுதான் அந்த ஆட்களுக்கு அடுத்து தான் நம்ம பிடிக்கணும். சரி அந்த ஐயா ரேஷன் கடை எங்க போனாலும் சரிதான். ஆமா அப்படி விட்டு கொடுத்து வாழ்ந்திருக்கிறார்கள் அல்லவா. அப்பாவும் அப்படித்தான். சரி ₹10 கிடைச்சதா அதைத்தான் பங்கு வச்சு சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கணும்ல. இப்போ உனக்கு கிடைச்சா உனக்கு, எனக்கு கிடைச்சா அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. ஆனால் அப்படி ஆண்டு வருகிற போது ஆண்டு வரக்கூடிய வேளையில ஆண்டவருடைய கிருபையினாலே இவர்களுக்காகவே குல தெய்வம் யாரு அதாவது விருதுநகர்ல காமாட்சி அம்மன். ஆமம்மா எந்த அம்மன்? எந்த அம்மா தாயி? கோயில் இல்லாத ஊர்ல குடி இருக்கலாமா? இருக்கக்கூடாது. கோயில் இல்லாத ஊர்ல குடி இருக்க கூடாது. சரி குழந்தை எல்லாம் வீட்டுல கல்யாணம் முடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. குழந்தை அதுக்குப்பா தேவைப்படுதலாமா? அது அப்பப்ப சாப்பாடு தர. சரி நல்ல பிள்ளை. ஆமா இருக்கணும்ல. அதனால அந்த விருதுநகரில் அந்த காமாட்சி அம்மனுடைய அருளால குமரசாமி ஆடாருடைய மனைவி என் தாயாகப்பட்ட சிவகாமி அம்மையானவள்
அம்மா சரி அந்த காலத்துல ஆமா ஒரு அணா கொண்டு போனா ஒரு மூட காய்கறி காய்கறி கிடைக்கும், ஒரு காணா கொண்டு போனா ஸ்வீட் ஒரு கூடையில நிறைய வாங்கிட்டு வந்துடலாம். இப்ப ₹1 கொண்டு போனா சரி ஒரு ஷாம்பு கூட வாங்க முடியாது. ஷாம்பு ரேட் ₹2 போச்சு. ஆமா இப்ப அப்படி. சரி ஆனா அவர் ஆண்ட காலத்துல அப்படி இல்ல. கிடையாது அல்லவா? அப்படி 7 மாசம் 8 மாசமாச்சு. 8வது மாசையில 9வது மாசையில வெங்காயம் தேங்காயும் ஆமோ ஆமையா கண்ட மண்டம் திங்களுக்கு. சரி ஏன்னா மாசமா இருக்கவளுக்கு அப்பமும் சரி இப்பமும் சரி. ஆமா வாய்க்கு ருசியா கேட்க மாட்டா. லாலா கடை முட்டாய் பிடிக்காது, இருட்டு கடை அல்வா பிடிக்காது, கறி கட்டை அண்ணா கடக்கா செம்மண்ணு சீமா வாடு கரைய மண்ணு. ஆமா தெரு புழுதி. உங்க அம்மா என்னத்த தின்னான்னு தெரியல. அம்மா பம்பாய் குச்சா தின்னு பாம்பே பிள்ளை மாதிரி பெத்து போட்டு நினைச்சேன். குயிக் வயசு மாதிரியே இருக்கு. யோகாக்காரம்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படிதான் வருவேன். சரி அதனால அது மட்டும் கிடையாது. அரளி மரம் இருக்க அம்மா பக்கத்துல கிடக்க மண்ணு நல்லா சலிச்சு தின்றுக்கா. அது அரளி வேற இருக்கு. இருக்கணும்ல பாத்துக்கோங்க. கலங்கா இருக்கணும். நம்ம அண்ணாச்சி சித்துட்டி அண்ணாச்சி அம்மா என்னத்த தின்னால அம்மா எள்ளு புண்ணாக்கு கறி கட்டையும் கருப்பட்டையும் தின்னு புள்ள கருப்பசாமி சிலையாட்ட இருக்கான். எள்ளு புண்ணாக்கா சாப்பிட்டு அப்படி பெத்து போட்டுருக்காமா. அதான் சரி புள்ள கருப்பு. ஆனா உண்மையில கருத்து ரொம்ப. ஆமா மனசு ரொம்ப வெள்ளதாய். ஆமா ஐயா. சரி அதானே அப்படி. அப்போ 9வது மாசமாச்சு உடையவளே தஞ்சம் என்றாள் அல்லவா? அந்த காலத்துல வீட்டுக்கு 10 பிள்ளை 5 பிள்ளைங்க. சரி 16 பிள்ளை 17 பிள்ளை. வீட்டு சத்த வெளியே கேட்காத. வீட்டு சத்த வெளியே கேட்காம அத்தனை குழந்தையும் பிறந்திருக்கு. சும்மா பெத்துருவாளாமே. இப்ப அப்படி யாரு பெத்துக்கிட்டா? கிடையாது அல்லவா? இப்ப ஒரு பிள்ளைய பெத்தெடுக்கனா 1.5 லட்சம் ரூபாய் வேணும். ஆமா ஆஸ்பத்திரி லீஸுக்கு எடுத்து படுத்துக்கிடுதாங்க. லீஸுக்கு எடுத்துருவானே அங்கே குத்தைக்கு எடுத்து நடத்திக்கிடுதாமா. அது கரெக்ட் தான். மாசமா இருக்கன்னு கன்ஃபார்ம் ஆயிட்டா போதும். அதான் பெட்ரெஸ்ட் போட்டுதான் அந்த ஆஸ்பத்திரியில. அப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேலை குமாரசாமி நாடாருடைய மனைவி சிவகாமி அம்மாளுக்கு விருதுநகர் சீமையில அந்த விருதுவட்டி என்னும் கிராமத்துல இப்ப வந்து பெரிய சிட்டி ஆயிட்டு. சிட்டி அப்பெல்லாம் அப்படி இல்ல. சரி அப்ப பக்கத்து தெருவுல தெருவுக்கு 2 மருத்துவ குல பெண் வந்து பிரசவம் பார்ப்பாங்க. மருத்துவ குல பெண்ணால் வந்து பிரசவம் பார்ப்பார்கள் அல்லவா? அந்த காலத்துல நைட்டு புள்ள பிறக்கும்னா இப்ப வர வேலை பார்ப்பாளே. சரி இப்ப யாரு வேலை பார்க்க? கிடையாது. அப்ப நாளும் நல்ல நாளாக இருக்கும் போது ஆமோ அமையா அடிவாடிய மருத்துவ என்ன எனக்கு வைத்தையும் ஒரு கீதம் வைத்தையும் தாய மருத்துவம் வேண்டாம் பதற வேண்டாம். கொஞ்ச நேரம் ஆமா கொஞ்ச நேரம் சங்கடம்மா நினைச்சுக்கோங்க. சரி உங்க குல தெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நினைச்சுக்கோ தாய். ஏன் பதறதிய? ஆமா பதறாதம்மா. அப்பவும் இந்த அம்மா சிவகாமி ஆட்சி என்ன சொல்லுகிறா? சிவகாமி அம்மாள் ஆமோ அம்மையா தைரியத்தை விடக்கூடாது என்னைக்கும். ஆமா அதாவது நம்பிக்கையை கைவிடக்கூடாது. ஆமா நம்பிக்கையை கைவிடக்கூடாது தாய். நம்மளே பலவீனமா நினைக்க கூடாது. அன்னையில இருந்து சரி இந்நாள் வரைக்கும் ஆமா அந்த விருதுநகர்ல குமாரசாமி ஆண்டார். ஆமோ அம்மையா அவருடைய அரண்மனையை பார்த்தேன்னா சரி வாடகை வீடப்பா. வாடகை வீடம்மா. ஆமா சரி அப்ப ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போ பைசா கிடையாது. தாயே அம்மா என் பேர்காலவலி இந்த வீட்டுல தான் நடக்கணும். உனக்கு ஒரு வெத்தலை பாக்கு தந்துருதுன்னு சொல்லி மருத்துவத்தை வர வச்சிருக்க. சிவகாமி அம்மாள் ஆண்டவருடைய அருளால அந்த மோட்டிலே தங்கை ஏன் போட்டா என்ன காரணம்? புடிகயிறப்பா புடிகயிறு யாரையும் நினைச்சிடாரு. மாட்டுல கயிற்று போட்டு அங்க இங்க நடந்தாலும் சொன்னானா? நாடு நல்ல நாளாக இருக்கிற போது இருக்கக்கூடிய வேலையில திருவையாச்சு கோதையாவள் தப்பிருந்தாள். சந்திர உரைய போல தேடித்தாள் அங்குழந்தை குவாசத்தை தோடி ஆண்குழந்தை பிறந்துரையா குவாசத்தை தோடி
பெண்ணா பிறந்தவங்களுக்கு 3 விஷயம் தெரியணும். ஆமா, நல்லா சாப்பிட தெரியணும், நல்லா உறங்க தெரியணும், சரி, இன்னொன்னு ஊரை கெடுத்து பேச தெரியணும். இது இல்ல, சரி, நீ ஒருத்தன் என்ன 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 அதாவது சரி ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரிதான், ஆமா, அதாவது பெண்ணு பிள்ளை என்ன மாதிரி பொம்பளை பிள்ளையா பிறந்தாலும் சரிதான், உங்கள மாதிரி பொம்பளை பிள்ளைகளா சரி இருந்தாலும் சரிதான், சரி, அழகான குலவை போடணும்ப்பா. பெண்ணா பிறந்தவளுக்கு குலவை போட தெரியணும், இன்னொன்னு தாலாட்டு பாட தெரியணும், மூணாவது வாச தெளிச்சு கோலம் போட தெரியணும். இப்ப எந்திக்க முடியலமா, சங்கடமா இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுல கான்ட்ராக்ட் போட சொல்லு, சரி, ரோட்ல ஓசு பிடிக்க சொல்லு, சரி, அவ போய் பிடிச்சிருவா. ஆமா, அம்மு தெளிச்சிருல்ல, பேசான விஷயம் இல்ல. ஆமா, இப்ப ஜானி கரைச்சி தொளிக்கும்னா அங்க ஜானி எல்லாம் அள்ளிட்டு போயிருவா. சரி, எந்திக்கவே 12 மணி, எந்திக்க 12 மணி. ஆமா, சரி, ஆனா அப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேலையில ஆமா, ஆண் குழந்தை பிறந்தது. ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளையாச்சு, ஆண் பிள்ளையாச்சு, ஆண் பிள்ளை பிறந்துச்சுன்னா இந்த மாதிரி கொடி பிடிச்சிட்டு போகும். ஆமா, ஆம்பளை பிள்ளைன்னா சும்மா வாயா, பொம்பளை பிள்ளையா இருந்து சொன்னா கண்ணாடியை போட்டு ஓரத்துல இருந்து செல்ஃபி எடுக்கும், செல்ஃபி. ஆமா, எங்களை மாதிரி ஆண் பிள்ளையா இருந்து சொன்னா இந்த மாதிரி கொடி பிடிச்சிட்டு அழகா போயிட்டு வருவாங்கல்ல. சரி, இருக்கணும்ல. அப்ப அந்த விருதுநகரிலே ஆமோ ஆமையா ஐயா குமரசாமி நாடாருக்கும் சிவகாமி பெற்றெடுத்த மைந்தன். ஆமோ ஆமம்மா அவனை வாழ விட்டேளே ராண்டே அவள்ளே கொண்டே முகங்களே வாழ விட்டே நீ ராண்டி வண்டி கொண்டே முகங்களுடைய முழுபாண்டி வேறையோண்டி குண்டுகொள்ளாமல் வளர்த்துவார், முழுப்பாட்டி வேறையோண்டி குண்டுகொள்ளாமல் வளர்த்துவார். அந்த காலத்துல தாலாட்டுவாங்க. ஆமா, தாலாட்டுவாங்க அல்லவா ஐயாவே. குமரசாமி நாடாருக்கும் சரி சிவகாமி அம்மாளும் சிவகாமி அம்மாளுக்கும் மைந்தனை அழகுடனே தாலாட்டுகிறார், அழகுடனே தாலாட்டுகிறார் அல்லவா. ஆரிரரிராரோ அந்த விருதுநகரில் அதாவது குமரசாமி நாடாரும் சரி சிவகாமி அம்மையாளும் பெற்றெடுத்த அழகான ஒரு ஆண் குழந்தை அல்லவா. பிறந்த பிள்ளையை எப்படி வளர்த்து வர்றார்கள், எப்படி அம்மா வளர்த்து வருகிறார்கள். நாளும் ஒரு மேனியுமா மேனியுமா ஒரு வண்ணமுமா வண்ணமுமா உடனே வளர்த்து வரா வளர்த்து வரா அம்மையான சிவகாமி அழகுடனே வளர்த்து வரா அம்மையான சிவகாமி
உலகத்துல முடியிறக்கி காது குத்தி காதுல ஒரு கிடக்கும் போட்டு காதில ஒரு கடுக்க நட்டு ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரிதான் சரி பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் காத்துல கடுக்கம் போடுவாங்க ஆமா காத்துல கடுக்க ஓட்ட போட்டு கடுக்கம் போடுவாங்க அது எதுக்கு போடுறாங்க எதுக்கு என் புள்ள ஆயுசு வரைக்கும் ஆயுசு வரைக்கும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சொல்லி காத்துல கடுக்கம் போடு வந்து அழகா இருப்பான் சரி ஒரு குறை இருக்கணும் ஆமா ஆமா கண்டிப்பா காதுல உனக்கு கடுக்கம் போட்டு காதுல அதுக்கு தான் குறை போட்டுருக்கா ஆமா சரி அதனால என்ன அப்போ என்னம்மா இந்த அம்மா சிவகாமி அம்மா சரி பெற்றெடுத்த அழகான பிள்ளைக்கு அழகான குழந்தைக்கு ராஜா ராசான்னு கூப்பிடுவாளாம் ஐயா ஏ ராசா நம்ம வந்து ராஜான்னு வச்சுக்கிட்டோம் சரி ஆனா அவ அம்மா கூப்பிட்டது எப்படி கூப்பிட்டுருக்கா ராசா ஏ ராசா ஏ தங்கம் கண்டக்டர் ஏ ராசா பிள்ளை அப்படி ஒரு அழகா வளர்த்து வளர்த்திருக்கிறாள அப்படி வளர்த்து வருகிற போது வரக்கூடிய வேளையில இவங்களுடைய சரி பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா ஆச்சி பெரியம்மா பார்வதி சரி அவ பாட்டி வந்து அம்மா பேரு பார்வதி சரி அவ அம்மா வந்து குலதெய்வம் குலதெய்வம் யாரம்மா காமாட்சி அம்மன் சரி என்ன அம்மா காமாட்சி அம்மன் அம்மா அதனால சரி அம்மா கூப்பிட்ட பேர பாரு அம்மா அம்மோ ராசா ஏ ராசா ஆமா ஏ தங்கம் அதனால சரி அம்மா ஐயா என் புள்ள சரி ஆள பிறந்தவன் ஆள பிறந்தவளா இந்த உலகத்தையே ஆள பிறந்தனப்பா ஆள பிறந்த பிள்ளை அதனால என் பிள்ளைக்கு என்ன நீ ராசா ராசான்னு கூப்பிடுதே ஆமா ஆமோ அதனால நம்ம குல தெய்வம் நம்ம குல தெய்வத்தை அருளால எக்குலத்தில் பிறந்தாலும் சரி இக்குலம் போற்ற அம்மா சரி காமாட்சி அம்மன் காமாட்சி அம்மன் பேரையும் சேர்த்து சரி அம்மா ராசா ராசான்னு அழைச்சா ஆமா ராசா ராசான்னு கூப்பிட்ட காரணத்தினாலும் அதனால சரி இதற்கு பெயர் என்ன பெயர் காமராஜர் காமராஜர் என்று பெயரை சூட்டி அதாவது என்ன கர்ப்பவீரர் காமராஜர் காமராஜர் என்று வளர்த்து வருகிறாள் அல்லவா வரும்பொழுது வளர்த்து வரக்கூடிய வேளையில 5 வயதாக இருக்கிறது அல்லவா அந்த காலத்துல சரி லைட்டா படிப்பு தெரிஞ்சா போதும் ஆமா படிப்பு தெரியும்ல தாய் பேராத்து தெரிஞ்சாலே பெரிய படிப்பா ஆமா பேர் தெரிஞ்சா தான் 4 ஊர் போக முடியும் ஆமா சரி அதனால என்னம்மா இந்த ஆசிரியரை வரவழைத்தார் வேலாயுதம் என்ற ஆசிரியர் வேலாயுதம் என்ற வாத்தியாரை வரவழைத்து என் அருமை மகனாகிய காமராசருக்கு அம்மா குருதை காமராசா நம்ம குருதை காமராஜர் காமராஜர் என்று சொல்லி கர்ம வீரர் வெறி வள்ளலியா ஆமா ஏன்னா வெகுளி மனசு அவர்கிட்ட ரொம்ப உண்டு ஆமா இருக்கலாம் இறக்க குணம் சரி அதாவது பொறாமை போட்டிங்கிறது அவர்கிட்ட கிடையாது நம்மளும் நல்லா இருக்கணும் நம்ம நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும்னு நினைத்த ஒரே தலைவர் அல்லவா நாட்டுக்காக உழைத்த சரி நம் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அம்மா அதாவது தியாகி சரி தியாக சுடர் அல்லவா கர்ம வீரர் அப்பேற்பட்ட காமராஜர் ஆமோ அம்மையா அதாவது வேலாயுதம் ஆசிரியரை வரவழைத்து அந்த ஆசிரியருக்கு கோடி வேசி குருதட்சணை கொடுத்து காமராஜா ஐயா ராஜா நான் சொன்னது போலே நீ சொல்ல வேண்டும் அப்படியே ஆகட்டும் வாத்தியார அருமை மகனாகிய சரி காமராஜர் என்னையா படித்து வருகிறார் என்னம்மா படித்து வருகிறார் அறிவுரி ஒன்றை வேண்ட அத்திச்சூடி ஒன்னிலகோ அருணாச்சல புத்தகமா வைகுண்டத்தால் அம்மழையோ நல்ல பிராணங்களோ அதுக்கு வாழ்த்த வாயும் இல்லையா கிடையாது அவருடைய வரலாறே வேற லெவல் மண்டை கட்டு சீமையிலே மேரியம்மாள் வச்செடுத்த மண்டை கட்டு சீமையிலே மேரியம்மாள் வச்செடுத்த சிங்கக்குட்டி தங்க பிள்ளை நாடார் குளம் வச்செடுத்த செல்வி நாடார் அவர் புகழ சொல்லுற கேளு கலந்த செல்வி நாடார் அவர் புகழ சொல்லுற கேளு மண்டை கட்டு சீமையிலே மேரியம்மாள் வச்செடுத்த மண்டை கட்டு சீமையிலே மேரியம்மாள் வச்செடுத்த சிங்கக்குட்டி தங்க பிள்ளை நாடார் குளம் வச்செடுத்த
காமராஜர். கே காமராஜர் அவர்கள் அப்படி என்னையா படித்து வருகிறார்? என்னம்மா படித்து வருகிறார்? 4 நல்ல வேதங்களா, ஆறு நல்ல சாஸ்திரமோ, 24 நல்ல 4 நல்ல விஞ்ஞானம் தான் படித்தான், எண்ணித்தாறு தத்துவமோ, 8 பிராணங்களா, எனையும் நான் படித்தான், அழகு மன்னன் காமராஜர். ஐயா அத்தனையும் நான் படித்தான், அந்த அழகு மன்னன் ஒரு வயதா, 2 வயதா, 2 வயதா, ஒன்று பேராச்சு, வயதாச்சு, 4வது மாச இலை, அதாவது இவ அம்மா வந்து, அதாவது இந்த காமராஜருடைய அம்மா சிவகாமி அம்மாள். சிவகாமி அம்மா அந்த ஐயா சரி குமரசாமி நாடாரும் நாடாருக்கும் பெரிய பண்ணலாம் கிடையாது, கிடையாதுப்பா. நம்மள மாதிரி ஏழை எளிய மக்களில் அவர் ஒருவர். சரி அதாவது எந்த கெட்டு கௌரவம் அகராதி ஆணவம் கிடையாது. அம்மா படிக்காத மேதைன்னு சொன்னா கல்வி கண்ணை திறந்த கர்ம வீரர் காமராஜர் தானம்மா. அவர் ஒரு ஆளு தாயா. படிக்காத மேதைங்கிற பட்ட வேற யாருக்கும் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. இல்லவே இல்லப்பா. அன்றும் சரி இன்றும் சரி. ஆமா ஆமா, ஊருக்கு உழைச்சவர் சரி, நாடுக்கு உழைச்சவர் சரி. ஊருக்கு உழைத்தவர் உத்தமர் காமராஜர். ஆமா, நாடுக்கு உழைத்தவர், நாட்டை ஆளருக்கு பிறந்த காமராஜர் அல்லவா? ஐயா காமராஜர். சரி, அவர்களை மறக்கவே முடியாது. முடியாது. மறந்தாலும் வீட்டுல இருக்க முடியாது. முடியாது. நல்ல பட்டம் படித்தாய். அதனால சரி, அப்பேற்பட்ட காமராஜர் ஆமம்மா அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, அதாவது பிள்ளைக்கு 7-8 வயசு இருக்கும். ஆமாம்மா. ஆமா, சின்ன புள்ள. சரியா? அறியாத புள்ள. சரி, தெரியாத பருவம். ஆமாம்மா. விளையும் பயிர் முளையிலே தெரியுமா? தெரியும் சொல்லுவார்கள். அத வந்து எல்லா அம்மா அப்பாவும் சொல்லுவது அப்படி. ஆமா, சரி. அப்ப காமராஜர் அம்மையா, அதாவது அந்த விருதுநகர்ல சரி கோயில் யானை. ஆமா, என்னையா? கோயில் யானை வந்து சரி, அதாவது அந்த கம்பி அறுத்து சரி சங்கிலி அறுத்து வெளியில வருது. வில்லோ அம்போ பளபளக்க நாடாரினமோ ஜொலிக்க, வில்லோ அம்போ பளபளக்க நம்ம நாடாரினமோ ஜொலிக்க, பளபளக்க ஜொலிக்க, பளபளக்க ஜொலிக்க, பளபளக்க மாறாரு பண்ணையாரே, ஐயா மாறாரு பண்ணையாரே, போல வில்லோ அம்போ பளபளக்க நம்ம நாடார் குலமோ ஜொலிக்க, வில்லோ அம்போ பளபளக்க நம்ம
அப்பேர்வட்ட கு காமராஜர் சரி ஐயா அவர்கள் வாரு. நம்ம காமராஜர் பிறந்த நாளைக்கு. ஆமா சரி. அப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேலையில பிளட் டொனேஷன் காமராஜர் சிலைக்கு மேல்புறமாக நடந்து கொண்டிருக்கிறது. இரத்த தானம் கொடுக்கும் நினைப்பவர்கள் காமராஜர் சிலையின் மேல்புறமாக பிளட் பேங்க் இருக்கிறது. யாரெல்லாம் கொடுக்கணும்னு விரும்புவீங்களோ இரத்த தானம் செய்யணும்னு ஆசைப்படுபவர்கள் காமராஜர் சிலைக்கு மேல்புறமாக தங்களது பெட்டுகளை சப்ளை பண்ணிட்டு போகுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அப்பப்போ சொல்லிக்கிறோம். மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியினில் காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியினில் நடுவினில் ஒரு ரோஜா, அதங்கூலம் மத்தியிலே காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, அதங்கூலம் மத்தியிலே காமராஜா. எத்தனையோ தலைவருண்டு இந்நாட்டில், எவ்வளவோ பொருள் உண்டு அவர் வீட்டில். எத்தனையோ தலைவருண்டு இந்நாட்டில், எவ்வளவோ பொருள் உண்டு அவர் வீட்டில். இத்தனையும் தேடாத எதையும் நாடாத, இத்தனையும் தேடாத எதையும் நாடாத, அத்தனையும் பெற்றவர் தான் காமராஜா, எங்கள் காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மலர்களின் மத்தியினில் காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியினில் காமராஜா. எல்லாருக்கும் உள்ளவர் தான் நம் தலைவர், பொல்லாங்கு சொல்லாத பெருந்தலைவர். எல்லாருக்கும் உள்ளவர் தான் நம் தலைவர், பொல்லாங்கு சொல்லாத பெருந்தலைவர். எல்லா நலமுடனே எல்லோர் இதயத்திலும், எல்லா நலமுடனே எல்லோர் இதயத்திலும் பல்லாண்டு வாழ வேண்டும் காமராஜா, எங்கள் காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, அதங்கூலம் மத்தியிலே காமராஜா. ஐயா மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, நம்ம ஆலங்கோலம் மத்தியிலே காமராஜா. இந்த மாலை எடுக்கப்படான்னு சொல்லணுமா? இந்த பெரிய மாலை இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு முக்கியமான வேண்டுகோள். சரி. சிலையில கிடக்க மாலையா? காமராஜர் சிலையின் மேலே ஏறும் நண்பர்கள் செருப்பை கீழே கலத்தி போட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மற்றும் அவர் கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய பூ மாலையை பிச்சு எரிய வேண்டாம் என்று தங்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் அறிவிக்கின்றோம், நண்பர்கள் அனைவரும் தங்களது காலணி செருப்புகளை சிலைக்கு கீழே கலத்திவிட்டு செல்லுமாறு, மேலே செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அவருக்கு சாத்தப்பட்டிருக்கின்ற மாலையை யாரும் வீணாக்க வேண்டாம், அது தொடவும் வேண்டாம் என்று தங்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அதனாலே சரி, அதாவது இந்த விருதுநகர் மாநகரில் வாழ்ந்து வரக்கூடிய 7000 என்கிற ஆசிரியரை அழைத்து படித்து பலகலையும் கற்றுணர்ந்து, சரி, ஆனா படிக்காத மேதை. ஆமா, படிக்காத மேதைன்னு சொன்னா ஐயா மட்டும்தான் ஐயா. அந்த காலத்துல அவருக்கு படிப்பு அவ்வளவுதான். என்ன செய்ய? ஆமா, அவர் படிக்காம இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நாட்டு மக்கள் படிக்கணும்னு சொல்லி உடன்பிறப்பு விளைவு, சரி அப்படின்னு சொல்லி, ஆமா, அருமை பாலகனாக காமராஜர் அப்படி படித்து வருகிற போது வரக்கூடிய வேளையில ஒரு நாளைய தினமாதில்லை ஊரறிலை கோயிலை யானையுந்தா கிளியை தாழறுத்து ஓடுறாயா
பாத்துக்கோங்க. சரி. அப்பவே இவருக்கு கண்ணும் கருத்தும்னா ரொம்ப. ஆமா, கண்ணும் கருத்து எல்லா பிள்ளைகளை போல கிடையாது இல்ல. கருத்து ரொம்ப இருக்க போய் தான் இவர் பேரே கர்ம வீரர் காமராஜர். ஓ, கர்ம வீரர் காமராஜர் அல்லவா? கல்விக்கு கண் கொடுத்த காமராஜர். சரி. வாரிசுனா நம்ம தான். ஆமா ஆமா, அவருடைய வாரிசு தாங்க நிக்கதல்லம்மா. ஆமா, 1 2 கோடி கணக்குல இன்னைக்கு ஆலங்குளத்துல இந்த திங்க கிளம்பதுமா கூடி இருக்கிற கூட்டமா யாரோட வாரிசு? ஐயா காமராஜர் உத்தமரோட வாரிசுமா நம்ம எல்லாரும். ஆலங்குளமா கொக்கா. சரி. நேத்தை விட இன்னைக்கு வேற லெவல். கூட்டத்தை பாத்தீங்களா? சீனி போட்டாலும் சீனி கீழே விழாது. எல்லாம் ஐயா பிறந்த நாளை முன்னிட்டாங்க பாருங்க. ஆமா, டீம் தான் கேக்கு. என்ன வணக்கம் வணக்கம். சரி, போடுங்க போடுங்க, ஐயா இருக்கு தெரியணும்ல. ஆமா ஆமா, கண்டிப்பா தெரியணும் தாய். அப்பேர்பட்ட உத்தமரா வசந்தவரா. சரி. யாரு? எங்க ஐயா காமராஜர். ஓ அம்மையா. ஒரு நாளைய தினத்திலே என்ன என்ன என்றார்? அந்த விருதுநகரிலே. ஆமோ அம்மையா. அங்க அந்த யானையானது. சரி. கோயில் யானை. யானை சங்கிலி இருக்கு பாத்தீங்களா? சங்கிலியை அத்துக்கிட்டு ஊருக்குள்ள ஓடுதான். ஆமா, ஓடுது பாரு ஓட்டாடே. யானைகள் ஓடும் போது ஓடக்கூடிய வேளையில அங்க உள்ள மக்கள் எல்லாம் ஓடி அலறி ஆடுதாங்க. நம்ம உயிருக்கு என்ன ஆபத்தோடு சொல்லி எல்லாரும் கதறுகிறாங்களே. ஐயா, நம்ம மக்கள் எறும்பு கடிச்சா தாங்க மாட்டான். ஆமா, தாங்க மாட்டானா? தாங்க மாட்டானா? தாங்குவானா? அம்மா எம்மா, வீரம் தாங்கும் வேகம் தாங்கும் இடம் அம்மா நம்ம. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு மக்கள். சரி. யார் ஐயா? யாரம்மா? ஐயா கடவுள் கர்ம வீரர் காமராஜர். சரி. அப்பேரட்ட காமராஜர் அந்த பிள்ளைகள் ஓடுவரை பார்த்து என்ன செய்கின்றார்? அங்கிருந்து பயணமாகி காமராஜா காமராஜா எங்க ஏறி வரா, எங்க ஏறி வரா எந்த மன்னன் காமராஜா ஐயா, எங்க ஏறி வரா எந்த மன்னன் காமராஜா. ஐயோ, என் பிள்ளைகள் எல்லாம் எங்கேயும் ஓடுகிறார்களே. ஆனா சின்னஞ்சிறு வயசு. சரி. 5ஆம் கிளாஸ் படிச்சாரு. அவருக்கு வயசு எத்தனை இருக்குமா? 5ஆம் படிச்சா வயசு என்ன தாயி? அதாவது 6 வயசுனா பிள்ளை 1ஆப்பு போயிருப்பாரு. 6 வயசுனா 1ஆப்புனா அப்ப எத்தனை வயசு ஆகுது? 7 வயசுனா 2ஆம் கிளாஸ். சரி. அதாவது 8 வயசுனா 3ஆம் கிளாஸ். 3ஆம் கிளாஸ் அந்த காலத்து படிப்பு. ஆமா, 10 வயசுனா 5ஆப்பு கண்டுபிடிச்சாச்சு. கரெக்ட். 10 வயசு கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு. ஆமா. சரி. எப்பேர்பட்ட மன்னன் தெரியுமா? என்னம்மா? ஆளிலே அழகரையா, அவர் அழகிலே மண்மரே விஜயா நல்ல வள்ளே உலகி நல்ல மன்மதன வில்லுக்கு விஜயன். வில்லுக்கு நல்ல விஜயனம்மா. சொல்லுக்கு ஹரிச்சந்திரன். ஆமா, சொல்லுன்னா அப்படி இல்ல இருக்கணும். உடைக்கு வள்ளல். ஆமா அம்மோ. குணத்தில் சரி தர்மர். தர்மர் ஐயா. யார் ஐயா? யாரு? எங்க ஐயாக்கு காமராசர். ஆமா, என்ன வடக்க பார்த்த முகமா இருக்காரு வாரு எங்க ஐயா. ஆமா, காமராசர்னா சும்மா இல்லையா? பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல. ஆமா, திருநெல்வேலி டு பைபாஸ் ரோட்ல. ஆமா, எங்க ஊரு திருநெல்வேலி தென்காசி பைபாஸ் ரோட்ல. சரி. வடக்க பார்த்த திருமுகமா எப்படி இருக்காரு? அப்படி இருக்கணும்னா தோரணையா? தோரணை மட்டும் இல்லையா, தோச்ச மாறினாலும் தோரணை மாறான்னு சொல்லுவார்கள். என்னைக்கு அந்த கெத்து கிடையாது. சரி. அந்த தாங்கிற கௌரவம் கிடையாது. கிடையாது அல்லவா? அகராதிங்கிறது அவர் வாழ்க்கையிலே கிடையாதம்மா. அப்பேற்பட்ட உத்தமரா சொந்தவரா எங்க ஐயாக்கு காமராஜர். காமராஜர். அப்போ இந்த யானை வந்து முன்னால ஓடுது. சரி. பிள்ளைங்கள் எல்லாம் விருதுநகர்ல பயந்து நிக்குது. ஐயோ, யானை காலுக்குள்ள பட்ட என்னத்துக்காவா? நஞ்சிரும் பீஸா நஞ்சிரும். அப்போ அங்கிருந்து வரக்கூடிய காமராஜர் என்ன செய்தார் தெரியுமா? அப்போ அங்கிருந்து காமராஜர் ஐயாவோமே ஐயா போயிரு போட்டாரோ ஐயா நம்முடனே செய்தார்.
ஆமா, காமராஜர் சிலையின் மேல்புறமாக பிளட் டொனேஷன் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமா, யாரும் ரத்தம் தானம் பண்ணணும்னு நினைச்சேனா இங்கிலீஷ் பேசலாம். ஐயா பிறந்த நாளை முன்னிட்டு ஆமா. 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா பிளட் டொனேஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க காமராஜர் சிலைக்கு மேல்புறமாக போய் கொடுங்க ஐயா. பஸ்ல போறவங்களுக்கு அனுமதி உண்டு, இறங்கி வந்து பிளட் டொனேஷன் பண்ணிட்டு போலாம். ரொம்ப முக்கியம். அனுமதி உண்டு, வேண்டாம்னு யாரையும் சொல்ல போறது கிடையாது. ரத்த தானம். ஆமா, அந்த ரோட்ல போற யாருனாலும் வந்து பிளட் டொனேஷன் பண்ணிட்டு போலாம். யாரு வந்தாலும் காமராஜர் சிலையின் மேல்புறமாக வந்து கொடுக்குவேர்களுக்கு நன்றி. ஆமா, A+ பாசிட்டிவா இருந்தாலும் சரி, B பாசிட்டிவா இருந்தாலும் வந்து கொடுத்துட்டு போலாம். மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படியா? சரி, அது வேற உண்டோ? ரத்தம் இருந்தாலும் பரவாயில்ல. சரி, O பாசிட்டிவா இருந்தாலும் O பாசிட்டிவ் கொஞ்சம் சங்கடம், கிடைச்சா கொண்டு வாங்க, வாங்கிக்கிடுதோம். அதான் சரி, சொல்லிருக்கு. வேண்டாம்னு சொல்லவே மாட்டோம். அதான் யாரு மனுஷ ரத்தம் எந்த ரத்தனாலும் கொண்டு வரலாம். ஏன்னா புண்ணியமா போகும். சரி, காமராஜருடைய வாரிசுல. ஆமா, பிறந்த நாளை முன்னிட்டு 4 பேருக்கு பிளட் டொனேஷன் பண்ணோம்னு சொன்னா 4 பேர் நல்லா இருப்பான். ரத்த தானம். 4 பேர் நாடார் குலத்தை பெருமையா பேசுவான். நாடார் குலம் நான் சும்மா வைப்பா. இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு இல்ல, என்னைக்கும் தான். ஆமோ, அப்பேற்பட்ட காமராஜர். ஆமோ ஆமையா, அந்த விருதுநகரில் விருதுநகரில மக்கள் எல்லாம் இந்த யானைக்கு பயந்து ஓடுறாங்க. சரி, ஓடும் போது வாடக்கூடிய வேலையில அங்க இருந்து வந்தார். யாரம்மா? இந்த ஐயா, நம்ம ஐயா பெருந்தலைவர் காமராஜர். சரி, ஆனா என்ன செய்கிறார் பாருங்க. 10 வயசுக்குள்ள சரி எல்லாமே அறிவுன்னா அப்படி இருக்கணும். இருக்கணும்ல. ஒரு ஆளுக்கு கொஞ்சம் 7 அறிவாது இருக்கணும். சரி, இல்ல 6 அறிவு இருக்கணும். குறைஞ்சது 15 அறிவாது இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு. அதான் இங்க எதுவுமே கிடையாது. ஆனா ஐயா காமராஜருக்கு எல்லாமே இருக்கு. இருந்தும் அந்த பணக்காரங்கிற கௌரவம் கிடையாது. கிடையாது. நம்மள மாதிரி 1000 ரூபாய்க்கு சட்டை வேட்டி போடணும்னு நினைக்க மாட்டாரு. நினைக்காத உள்ள கதர் ஆடை. சரி, கதர் சட்டை போட்டனா எந்த கிட்டு வராது. ஆமா, வராது. கதர் ஆடை. ஆமா, ஒரு வேஷ்டி, ஒரு துண்டு. ஆமா, ஐயா போகும்போது அவரோட ஒரு சட்டையும் ஒரு வேட்டியும் ஒரு பேனாவும் ஒரு செருப்பும் தானே மிச்சம். அவருக்குன்னு சொந்தத்துல எதுவுமே இல்லையாப்பா. ஆமா, சொத்தும் கிடையாது, சுகமும் கிடையாது, சொத்தை ஆளுவதற்கு எதுவும் கிடையாதுன்னு சொன்ன ஒரே ஆளு ஐயா காமராஜர். கரூர் வைசியா பேங்க்லயும் துட்டு கிடையாது. சுரண்ட IOB பேங்க்லயும் துட்டு கிடையாது. எந்த பேங்க்லயும் 10 பைசா கிடையாது. தனக்கென்று இன்பத்தை தேடாத ஒரே ஆளு அல்லவா. ஊருக்கு உழைத்தவர் உத்தமர் காமராஜர். அப்பேற்பட்ட மனுஷன் அல்லவா. அப்ப கோயிலில் இருக்கக்கூடிய சரி ஒரு சங்கிலியை எடுத்து யானை பக்கத்தில் போட்டார். சரி, யானை ஆமா அஞ்சி ஒடுங்கி அமர்ந்து நிற்கிறது. பாத்தீங்களா ஐயா, இப்படி இருக்குது பாத்தீங்களா? எப்பேற்பட்ட யானை. சரி, அந்த விருதுநகர்ல ஊருக்குள்ள அட்டகாசம் பண்ணி அட்டகாசத்தை பாத்தியலோ. அட்டகாசம்னா யானை வந்து சங்கிலி அறுத்து ஓடி இருக்கு. சரி, மக்கள் பயந்து ஓடி அங்க போறாங்க. ஆமா, பயந்து ஓடி வாரார்கள் அல்லவா. அவர்கள் ஓடுவரை பார்த்த காமராஜர் உடனே அந்த யானையை அடக்கின மாதிரி யானை சங்கிலியை கொண்டு போட்டிருக்காரு. யானை அப்படியே அமைதியா நிக்கும். அப்ப யானையே அப்படி நிக்கினா சரி, மக்கள் எல்லாம் சும்மாவா? ஆமா, ஆமையா, பேர்பட்ட மன்னன் காமராஜர். ஆமோ ஆமையா, என்ன செய்தார் தெரியுமா? அவருக்கு என்ன பிரச்சனை தெரியலையா ஐயா? அவருக்கு 10 வயது முடிந்து சரி 16வது வயதில பிறக்கும் போது சரி அவருக்கு வந்து 6ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காரு. ஆமா, அதுவும் முழுசும் படிக்கல. சரி, அப்பாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அப்பேற்பட்ட காமராஜர் படிக்கும் போது நல்ல கருத்துடனே என்கிறாராம் காமராஜா. ஐயா கருத்துடனே, ஐயா கண்ணும் நல்ல கருத்துடனே படித்து வாரா காமராஜா. ஜூலை நல்ல மாதத்திலை 15ஆம் தேதியிலை 1903 தான் ஹலோ ஹலோ, மேல இருக்கால கீழே இறங்க பயிலார. ஹலோ, இல்ல கீழே இறங்க, பால் கூட வருது. மேல உள்ள கீழே இறங்க எல்லாரும். அவர் நிப்பாட்டு. மேல உள்ள கீழே இறங்க வா. கொஞ்சம் வழி. ஹலோ ஹலோ ஹலோ, பால் கூட வருவதால் மேல நிக்க நண்பர்கள் அனைவரும் கொஞ்சம் வழியை விடுமாறு தங்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். பால் கூடம் காமராஜர் ஐயாவுக்கு கொண்டு வரப்போ இருப்பதால்
மேலே நிற்கும் நண்பர்கள் அனைவரும் கொஞ்சம் வழியை விட்டு நிற்குமாறு தங்களை மிக விழா சமுதாயம் சார்பாக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஹலோ 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 அப்படி தள்ளு தள்ளு தள்ளு. பெருந்தலைவர் காமராஜர் புகழ். பெருந்தலைவர் காமராஜர் புகழ். பெருந்தலைவர் காமராஜர் புகழ். சீரும் சிங்கமே பெருந்தலைவர் காமராஜர் புகழ். பெருந்தலைவர் காமராஜர் புகழ். பெருந்தலைவர் காமராஜர் புகழ். காமராஜர் புகழ். அப்பச்சி காமராஜர். உத்தமரா வசந்தவரா என்ன பெத்தவரா என் கர்மவீரர் காமராஜர் வாழ்க. உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாளே உயர்ந்தவரே. உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாளே உயர்ந்தவரே. வில்லுப்பாட்டு நிப்பாட்டு. வில்லுப்பாட்டு கொஞ்சம் நிப்பாட்டுங்க. பெருந்தலைவர் காமராஜர் புகழ். 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 அப்பச்சி காமராஜர். அப்பச்சி காமராஜர். அப்பச்சி காமராஜர். பெருந்தலைவர் காமராஜர். பெருந்தலைவர் காமராஜர். பெருந்தலைவர் காமராஜர் புகழ். 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 காமராஜர் புகழ். காமராஜர் புகழ். பெருந்தலைவர் காமராஜர் புகழ். பெருந்தலைவர் காமராஜர் புகழ். பெருந்தலைவர் காமராஜர் புகழ். பெருந்தலைவர் காமராஜர் குமல். பெருந்தலைவர் காமராஜர் புகழ். 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 கல்வி கண்டன காமராஜர் புகழ். கல்வி கண்டன காமராஜர் புகழ். பெருந்தலைவர் காமராஜர் புகழ். அப்பச்சி காமராஜர் புகழ். பெருந்தலைவர் காமராஜர் புகழ். பெருந்தலைவர் காமராஜர் புகழ். காமராஜர் புகழ். கர்மவீரர் காமராஜர் புகழ். பெருந்தலைவர் காமராஜர் புகழ். பெருந்தலைவர் காமராஜர். பெருந்தலைவர் காமராஜர் புகழ். பெருந்தலைவர் காமராஜர் புகழ். பெருந்தலைவர் காமராஜர் புகழ். அப்பச்சி காமராஜர் புகழ். அப்பச்சி காமராஜர் புகழ். அப்பச்சி காமராஜர் புகழ். பெருந்தலைவர் காமராஜர் புகழ். கர்மவீரர் காமராஜர் புகழ். கர்மவீரர் காமராஜர் புகழ். கர்மவீரர் காமராஜர் புகழ்.
புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ். தயவு செய்து முளைப்பாரிக்கு வழிவிடுங்க. நம்முடைய சேர்மேன் மணிகண்டன் தலைமையில் வருகின்ற முளைப்பாரிக்கு வழிவிடுங்க. முளைப்பாரிக்கு வழிவிடுங்க. இந்த பஸ்ஸை யாரையா விட்டா டிராபிக் போலீஸ் முளைப்பாரிக்கு வழி விடுங்க. தயவு செய்து முளைப்பாரிக்கு வழி விடுங்க. முளைப்பாரிக்கு வழி விடுங்க. முளைப்பாரிக்கு வழி விடுங்க. பெருந்தலைவர் காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ். இது யாரு? முளைப்பாரிக்கு வழி விடுங்க. தயவு செய்து முளைப்பாரிக்கு வழி விடுங்க. முளைப்பாரிக்கு வழி விடுங்க. முளைப்பாரிக்கு வழி விடுங்க. இந்த பால் கொட்டி இருக்குது பாருங்க. யாரு வழியில போது காலு மெதுவா வாங்க. முளைப்பாரிக்கு வழி விடுங்க. முளைப்பாரிக்கு முளைப்பாரிக்கு வழி விடுங்க. தயவு செய்து முளைப்பாரிக்கு வழி விடுங்க. அவர் எங்க சேர்மன் எங்க? வாங்க வாங்க. அவங்கள கூப்பிடுங்க. இருப்பா இருப்பா. திவ்யா வராங்க. இரு இரு. அந்த பக்கம் சேர்மனை விடு. தம்பி கொஞ்சம் வழி விடுங்கப்பா அவங்களுக்கு. முளைப்பாரி பந்தலுக்கு போட்டோம். வைக்கணும் 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 வைக்கணும். இங்க வைக்கட்டும். முளைப்பாரி வைக்கட்டும். அந்த பக்கம் சேர்மனுக்கு வழி விடுங்க. ஹலோ பெருந்தலைவர் காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ். பெருந்தலைவர் காமராஜர் புகழ், 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 கர்மவீரர் காமராஜர் புகழ், கர்மவீரர் காமராஜர் புகழ். நமது காமராஜர், நமது காமராஜர், நமது அப்பச்சி, நமது அப்பச்சி, பெருந்தலைவர் காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ். தமிழகத்தின் பொற்கால ஆட்சி தந்த தலைமகன், தமிழகத்தின் பொற்கால ஆட்சி தந்த தலைமகன் கர்ம வீரர் காமராஜர், கர்ம வீரர் காமராஜர், கர்ம வீரர் காமராஜர், கர்ம வீரர் காமராஜர், நமது தலைவர் காமராஜர், நமது தலைவர் காமராஜர், நமது தலைவர் காமராஜர். இந்த முளைப்பாரிக்கு கொஞ்சம் வழி விடுங்க. தயவு செய்து முளைப்பாரிக்கு வழி விடுங்க. முளைப்பாரிக்கு வழி விடுங்க. அவங்க கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வராங்க. வழி
நமது தலைவர் காமராஜர், காமராஜர் புகழ், காமராஜர் புகழ், காமராஜர் புகழ். நமது தலைவர் காமராஜர், நமது தலைவர் காமராஜர். பெருந்தலைவர் காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ், காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ். பெருந்தலைவர் காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ், கர்மவீரர் காமராஜர் புகழ், கர்மவீரர் காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ். தமிழகத்தில் பொற்காட்சி தந்த மாமனிதர் பெருந்தலைவர் காமராஜர் புகழ். பல அணைகள் தந்த தானம் தீர்த்த தலைமகன் புகழ். கல்வி கண் திறந்த பெருந்தலைவரின் புகழ். பாரதத்தின் பெருந்தலைவர் 9 ஆண்டுகள் பொற்காட்சி தந்த தங்கமகன். அப்படி இறங்கிங்க, இந்த சைடு இறங்கிங்க, இந்த சைடு இறங்கிங்க கொஞ்சம். சில உலகத்தில் அப்படியே சப்பலை கீழே கழிச்சு போடுங்க, சப்பலை கீழே கழிச்சு போடுங்க. பிள்ளைக்கு நேரம் வேற உத்தரல ஹலோ ஹலோ தஸ் Sí. எங்க ஹலோ ஹலோ நான் படிக்க போறேன். ஹலோ 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 அப்படி இருக்கும்போது சரி இந்த உலகில் உள்ள உத்தமர் உசந்தவர் காமராஜர், காமராஜர் ஐயா அந்த ஒரு நாளைய நேரத்தில் சரி அந்த விருது வெட்டி என்னும் நன்னவரில் வாழ்ந்து வருகிற போது சரி அவர் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். படித்து பலகளையும் கற்றிருந்திருக்கும் போது அவருடைய ஐயா அம்மையா அவருடைய அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு நிலை சரியில்லாத காரணத்தினால யாரம்மா குமாரசாமி ஆளாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்க கொஞ்ச நாளாச்சு. சரி அப்பா இறந்து போனார். ஆமாஹா அப்பா காலம் சென்ற பின்பல்லோ தன்னுடைய மகனாக இருந்த காமராஜர் சரி படிப்பை நிறுத்திவிட்டார். அப்படி போடு 6ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காரு. சரி அப்பம் படிக்கவே இல்லை.